நம்ம நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, சாரிங்க, நம்ம தமிழ்நாட்டின் முதல்வரான விஜய் அவர்கள் பதவி ஏற்று கொஞ்ச நாட்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய அதிரடி உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு வர்றாரு. அதுல முதல் கையெழுத்து போட்ட உடனே தமிழ்நாட்டு மக்களுக்கு 500 யூனிட்க்கு கீழே பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டார். அதுக்கப்புறம் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை நான் உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போட்டு கையெழுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீரமங்கை மக்களுக்கு, பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை நடந்துச்சுன்னா, பாலியல் வன்கொடுமை இது மாதிரி நடந்துச்சுன்னா உடனுக்குடன் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டாரு. அதுக்கப்புறம் வரிசையா நிறைய உத்தரவு போட்டாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி 717 மது கடைகள், டாஸ்மாக், கோவில்கள், கல்லூரிகள், பள்ளிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் மது கடைகளை மூட சொல்லி உத்தரவு போட்டார். 2 வாரத்துல மூடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட பல இடங்கள்ல டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நமக்கு செவிக்கு வராத பல விஷயங்களுக்கு உத்தரவு போட்டு அதையும் செயல்முறைப்படுத்துறாரு. நாளைக்கு அதாவது நாளைக்கு 15ஆம் தேதி எல்லாருடைய வங்கி கணக்குலயும் 1000 ரூபாய் மகளிர் ஊக்கத்தொகை வந்துடும் அப்படின்ட்டாங்க. இன்னைக்குன்னா பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவிகளுக்கு தேவையான அந்த 1000 ரூபாய் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, அந்த காசு போட்டாங்க. நிறைய விஷயம் வந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ மூலம் இந்த விஷயத்த சொல்றோம். அதற்கு இடையில மனுஷனே பதவியேற்று 1 வாரம் கூட ஆகலைங்க. ஏன்னா நிறைய இழுபறிகள், அதாவது முதல்வர் விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய பல கட்சிகளும் கட்சி தலைவர்களும் சும்மா இந்த 5 ஆண்டுகள்ல விஜயோட ஆட்சிகள்ல குற்றம் மேல குற்றம் சொல்லி 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 எப்படியாவது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவரை ஆட்சி பண்ண விடக்கூடாது, அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களை ஆட்சி செய்ய விடக்கூடாதுங்கிற அடிப்படையில் என்ன மகளிருக்கு ஊக்கத்தொகை 2500 சொன்னீங்க, எங்களை காட்டில 1500 சொன்னீங்க, இன்னும் போடுறதுக்கே வக்கில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாத்தங்க இருக்க முடியும். ஏங்க ஒரு குழந்தை, தட் மீன்ஸ் கல்யாணம் பண்ண உடனே ஒரு கணவனுக்கு மனைவிக்கு உடனே குழந்தை பிறகு அதுக்கே 10 மாசம் வெயிட் பண்ணி நல்ல ஆரோக்கியமான குழந்தை பெத்தெடுக்க வேண்டியது இருக்குங்க. இங்க தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி பேர் இருக்காங்க. 8 கோடி பேர்ல வாக்களித்தவர்கள் 5 கோடி பேர் இருக்காங்க. 5 கோடி பேர் அதாவது தேவைப்படக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை பண்ணணும்னா கண்டிப்பா 10 மாத குழந்தைகளுக்கே எடுக்கிறப்போ நல்ல விஷயம் மக்களுக்கு செய்யறப்போ ஏன் 10 மாதம் எடுக்கூடாதா? அந்த 10 மாதம் கூட முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்க கிடையாது. அவர் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு திட்டங்களையும் உடனுக்குடைய செயல்படுத்தி இருக்காரு. அதற்காக விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிடிக்காத சில கட்சி தலைவர் சொன்னதுனால அந்த மகளிர் ஊக்கத்தொகை நாளைக்கு போட போறது கிடையாதுங்க. எப்பயும் செய்ய போறாங்க. மகளிர் ஊக்கத்தொகை ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் வருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதிகமா போடக்கூடிய அமௌண்ட்னா சில விஷயங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி விரிவாக்கம் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்றன் பின் ஒன்றாத்தான் சில திட்டங்கள் நிறைவேற்ற முடியும். அதற்கு முந்திக்கிட்டு விஜய் சொன்னதை செய்ய மாட்டாரு, இந்த மாசத்துக்கான மகளிர் ஊக்கத்தொகை கொடுக்கல அப்படின்னு அவர்கள் குற்றம் மேல குற்றம் சாட்டுறது எனக்கு என்னமோ, அதாவது ஓரளவுக்கு தான் நடிக்கிறோம், அதுக்கு மேல நடிச்சா ஒய்யா ஓவர் நடிக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்துடும். அந்த விமர்சனத்தை தயவு செஞ்சு விஜய் பிடிக்க, முதல்வர் விஜய் அவர்களை பிடிக்காதவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தான் கெட்ட பேருக்கிறத இன்னும் புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க. இது போக இந்த மதுக்கடை ஒழிப்பு விஷயத்துல அவர் ரொம்ப இறங்கி செய்யறாரு வேலையை. குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப 717 மதுக்கடைகள் அடைச்சிருக்காரு இல்லையா, கூடிய சீக்கிரம் இன்னைக்கு கூட ஒரு விஷயம் வந்துச்சு, அது கிட்டத்தட்ட உண்மை மாதிரிதான் இனிமேல் வரக்கூடிய, அதாவது அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லயே டாஸ்மாக் ஓப்பன் டைம் 12 மணி, நண்பகல் மதியம் 12 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான் செயல்படும். அதுக்கப்புறம் செயல்படாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மதியம் 12 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் டாஸ்மார்க் திறந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வியாபாரத்து மூலம் அரசுக்கு ஒரு பக்கம் காசு வந்தாலும் அந்த காசு சரியான காசா இருந்தா தான் மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. அதே நேரத்தில் மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க. இப்போ டாஸ்மார்க் காலையில 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு திறந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தாங்கன்னா சேல்ஸ் ஓடும். ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் குடிச்சிட்டு குடிபோதையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தங்களையே மருந்து ரோட்ல படுத்து கிடக்குறது, சாக்கடைக்குள்ள படுத்து கிடக்குறது, யாருடைய சண்டை போறது. குறிப்பா ஏதாவது அந்த அன்னைக்கு சட்டசபையில திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சொன்னாங்க, நான் ஒரு பொண்ணா டாஸ்மார்க்க கிராஸ் பண்ணி போறப்ப, கடந்து போறப்ப தலையை கீழே குனிஞ்சிட்டு போக வேண்டிய ஒரு அவலநிலை பெண்களுக்கு ஏற்படுது. திரும்ப பெண்களை பழைய காலத்துக்கு கொண்டு போய் வீட்டுல உட்கார வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு இந்த மதுக்கடைகள் விஷயத்துல கொஞ்சம் முடிவெடுங்க அப்படி சொல்றது மாதிரி இருக்காங்க. இப்போ டயத்தை டாஸ்மார்க் 10 மணி, இரவு 10 மணி வரைக்கும் ஓப்பன் பண்றது தவிர்த்து முதல்வர் விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் ஒரு டயத்தை இரவு 8 மணிக்கே மதுக்கடையை அடைக்கணுங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்க போறதா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூடிய சீக்கிரம் மதுக்கடைகளை ஒழிச்சிட்டு கள்ளுக்கடைகளை கொண்டு வரலாம். இல்லாட்டினா
மது வாங்கக்கூடிய மது பிரியர்கள் கூடிய சீக்கிரம் வந்துட்டு கொஞ்சம் விலை கூடுதலா கொடுத்த வாங்கணும், அதுக்கு தனியா வந்துகிட்டு ஏதாவது ஒரு திட்டங்களை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வகுத்தாருன்னா கண்டிப்பா சில பேர் வந்து காசு அதிகமாகுதுன்னு சொல்லி தண்ணி வாங்கி அடிக்க மாட்டாங்க, மது குடிக்க மாட்டாங்க. அப்படி வாங்கி குடிக்க நினைக்கிறவங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல குடிப்பாங்க, இல்லைன்னா வந்து சேஃபா வந்து அந்த மது குடிக்கக்கூடிய டீசென்டான இடத்துல குடிச்சிட்டு கீழே கண்ட இடத்துல விழுந்துக்கிட்டு நம்மளுடைய அந்த தமிழ்நாட்டு மக்கள் பேரை கெடுக்கிற மாதிரி செயல்கள் ஈடுபட மாட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். எந்தெந்த கட்சி தலைவர்கள்லாம் முதல்வர் விஜய் வந்து விமர்சனம் பண்றீங்களோ தயவு செஞ்சு முதல்வர் விஜய்க்கு வந்து விமர்சனம் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேச்சை கேட்டு மக்களே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. காசு வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா இந்த காசை வச்சே இந்த காசை ஆயுதமாக்கியே வந்துக்கிட்டு நல்ல செயல் செய்யக்கூடிய அடுத்தடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல முதல்வர்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்த யாராலும் செய்வாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு கோபம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பல அமைச்சர்கள் இந்த டாஸ்மார்க்கை வச்சு பல ஆயிரம் கோடி ஊழல் மேல ஊழல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எதுவும் பண்ண முடியாது. அப்போ நம்ம தமிழ்நாட்டை வந்து வேற மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சர், அதாவது நல்ல முறையில வேற மாதிரி ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய இப்போ செயல்பட்டுக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணும். நம்மள மாதிரி மக்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா வேணுங்கிறதுனால தான் இந்த வீடியோ கூட நான் ஏன் தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு கட்சி தலைவர்களையும் எந்த ஒரு கட்சியும் காயப்படுத்தும் நோக்கத்தோட கிடையாது. இப்பதாங்க நாங்கன்னா எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம குறிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய பல டாஸ்மார்க்குகளை வந்து மூடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆசை கொண்ட பல பேர்ல பல ஆயிரம் பேர்ல வந்து நானும் ஒருவன். இப்பதான் என்னுடைய தங்கைகள், அக்காக்கள் மற்றும் அம்மாக்கள், பாட்டிகள் உட்பட அந்த இடத்த கிராஸ் பண்ணி போறப்ப தலை நிமிர்ந்து சந்தோஷமா வந்துகிட்டு அவங்க யாருக்கு பயப்படாம எந்த போதை பித்தனுக்கும் பயப்படாம அவங்க நடந்து போகக்கூடிய ஒரு காலங்கள் வந்து மலர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்தை தயவு செஞ்சு நல்லபடியா ஒரு மலர்ச்சிகரமான ஒரு காலமா வந்துகிட்டு விட்டுருங்க. திரும்ப வந்துகிட்டு குறை மேல குறை சொல்லி ஏதோ நல்லது செய்யக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களையும் வந்துகிட்டு நல்லது செய்ய விடாம ஆக்கி விட்டுறாதீங்க. இந்த வீடியோ மூலமா அதை நான் வந்து தெரிவிக்கிறேன். ஸோ பாருங்க, பார்த்துட்டு அடுத்த தகவல் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய பாமுத்து யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அடுத்த தகவல் தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு தகவலுடன்.